Hello students, welcome to HibaMax 10th standard max oda 1 mark questions சரிங்களா. இதை என்னோட கிளாஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இதில் இருக்கிற 100 questions இருக்குது. இதில் உங்களால் எவ்வளோ questions அட்டன் பண்ண முடியும்னு பாருங்கள். க்ரியேட்டிவ் questions இருந்தால் அதை மார்க் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ண பாருங்கள். சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 10th ஸ்டாண்டர்டோட க்ரியேட்டிவ் questions எல்லாமே do you know, notes, activities, progress check, try these. ஸோ இதுதான். இதுக்கு மேலே புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் இருக்கும், அதுதான் வரும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் சென்டம் ஏம் பண்ணுறீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிற ஈச் லைன் ஒரு வாட்டி படித்து பார்த்துடுங்க, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு தியரம்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, ஆன்லைன் கிளாஸ் அப்போது நோட் பண்ணியிருந்தேன். எந்த தியரம் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸில் வந்ததுன்ட்டு. ஸோ அது பித்தாகரஸ் தியரமா இல்லை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமா கமெண்ட்டில் எழுதுங்க. புக்கில் வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு கொடுத்துருக்கு. அண்ட் ஒரு ஸ்கூலில் கரெக்ஷன் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பித்தாகரஸ் தியரம்ட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கே தெரியும் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு ஒரு 30 days டைம் இருக்கு இல்லையா. ஆல்ரெடி புக் பேக் 1 words எல்லாம் எல்லாருமே தரவாயிருப்போம் தெரியும். இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிரியேட்டிவ் கொஷின் சைடு வாங்க. இந்த மாதிரி நிறைய 1 mark கொஷின் பேப்பர்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் ஷேர் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் நான் எல்லாருக்குமே வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 100 1 marksல எத்தனை 1 marks பார்த்தோன்னே உங்களால் அட்டென்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இல்லை இனிமே தான் நான் 1 mark சைடே போகிறேன், இனிமே தான் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. எவ்வளோ பேர் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, எவ்வளோ பேர் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலைன்றதை பார்க்கலாம். 1 markலேருந்து நமக்கு வந்து 12 questions இல்லைன்னா ஒரு 11 question கூட புக் பேக் தான். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 question இல்லை 4 question தான் நம்ம வந்து க்ரியேட்டிவ் சைடு வரும். அதுலேயுமே நீங்கள் வந்து நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். இது மெயினாக சென்டம் ஏம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ரை திஸ், ப்ராக்ரஸ் செக், நோட்ஸ், டூ யூ நோ, ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நம்ம எல்லாமே தரவு பண்ணிட்டோன்னா இந்த பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் போர்ஷனையும் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரியாவது படித்து பார்த்துடுங்க. சரிங்களா. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குது பப்ளிக் எக்ஸாமில் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா. அண்ட் 30 days டைம் டேபிள் போட்டு படிங்க. நிறைய பேர் ஸ்டடி பிளான் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான், உங்களோட ஸ்டடி பிளானை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். இப்படி படிங்க, இந்த டேட்டில் இதை படிங்கன்றதை நாங்கள் சொல்லிடலாம். பட் ஒரு 30 days ஆகிடுச்சு, எக்ஸாம் கிட்ட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ போர்ஷன்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ இன்னும் முடிக்கலை, எந்த பார்ட் இன்னும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும். இப்போ ஒரு சிலவங்க சம்ஸ் எல்லாம் நல்லா எழுதிடுவாங்க, கிராஃப் ஜியோமெட்ரியில் மிஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் வந்து கிராஃப் ஜியோமெட்ரியில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம் சைடு வரலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு நீங்களாக ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து தெரிய வரும். சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.